அங்க உண்ணமா இல்லையா? பசங்க ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுங்க? குழந்தைங்க அங்க இருந்து சுமந்து இங்க வந்து ஏறுதுங்களா? பஸ் கட்டி ஒரு தண்ணி கேன் ஒண்ணு காட்டுங்க யாராவது. நான் தண்ணி கேன் சொல்லு. நீ என்ன கட்டின பஸ் ஆண்டே? இங்க குணாந்தி இறக்கி விட்டாங்க, ஒரு காக்கா குருவி கூட கிடையாது. இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி நான் போனா 50 ரூபா கேக்குறாங்க. திண்டிவனா ராண்டோனா போயிட்டு செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போனோம் ஐயா. இங்க பஸ்ஸே இல்ல ஐயா. என்னதான் பண்றாங்க அரசாங்கம்? டீ கடை கிடையாது, தண்ணி கடை கிடையாது, எந்த கடையுமே இல்ல. திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே 27.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னை இந்திரா காந்தி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் கழிப்பிட வசதி, தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போதிய பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திற்குள் வரவில்லை எனவும், குறிப்பாக தனியார் பேருந்துகள் ஒன்று கூட புதிய பேருந்து நிலையத்திற்குள் வருவதில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். திண்டிவனம் தொட்டு வந்து தாம்பரத்துல இருந்து பஸ் ஏறினேன், கிளாம்பாக்கத்துல இருந்து பஸ் ஏறினேன். இந்த பஸ் ஸ்டாண்டு திண்டிவனம் வந்து ராண்டோனாண்ட வந்து இறங்கணும். இங்க குணாந்தி இறக்கி விட்டாங்க, ஒரு காக்கா குருவி கூட கிடையாது. இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி நான் போனா 50 ரூபா கேக்குறாங்க. இதுல நான் எப்படி ஐயா போக முடியும்? 110 ரூபா வந்து 125 ரூபா டிக்கெட் போடுறாங்க. கிளாம்பாக்கத்துல இருந்து திண்டிவனம் வரத்துக்கு 25 ரூபா டிக்கெட், 125. இங்க வந்து பார்த்தா ஒரு காக்கா குருவி கடங்க எதுவுமே காணும் ஐயா. நீங்க என்ன ஊருங்க? நீங்க? நான் நாட்டார்மங்கலம். உங்க பேரு? முருகன். நீங்க நாட்டார்மங்கலம் பஸ் இருக்குதா இங்க இருந்து? இங்க இருந்து இல்லையே. நீங்க எங்க போனீங்க? எவ்வளவு தூரம்? திண்டிவனா ராண்டோனா போயிட்டு செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போனோம் ஐயா. இங்க பஸ்ஸே இல்ல ஐயா. என்னதான் பண்றாங்க அரசாங்கம்? நான் வேற என்னையா சொல்றது? இந்த மாதிரி காக்கா குருவியில ஒரு டீ கடை கிடையாது, தண்ணி கடை கிடையாது, எந்த கடையுமே இல்ல. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்து வச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்றாங்க? பஸ் ஸ்டாண்டு எங்கள் ஊரில் 7:30 மணிக்கு இருக்குண்ணா. இங்கே வந்து 8:30 மணிக்கு தான் வராங்க. இங்கேருந்து ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதுக்கு லேட் ஆகுதுண்ணா. ஏற்கனவே இருந்த பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து போயிடுவோண்ணா. இப்போ இங்கே கட்டியிருக்கனால இங்கேருந்து ஆட்டோ கொடுத்து காசு போகிறதுனால எங்களால் போக முடியலண்ணா. 2 கிலோமீட்டர் நடந்து போகிறதா இருக்குது. அதனால் பஸ்ஸு கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குண்ணா. எந்த இடத்துல பஸ் வரணும்? ரவுண்டாண்ட வரணும்ண்ணா. ஓகேப்பா. மற்றபடி அடிப்படை வசதி தான் இருக்குதா? பாத்ரூம் வசதி, கடை வசதி தான் இருக்குங்கண்ணா. ஆனால் இன்னும் கடையெல்லாம் எதுவும் ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் எங்களுக்கு பஸ் அங்கே போனால் நல்லா இருக்கும். 2 கிலோமீட்டர் நடந்து போகிறதா இருக்குது. ஆட்டோ வசதி இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு விவசாய குடும்பத்துலேருந்து வரதுனால எங்களுக்கு தினமும் 20 ரூபா ஆகுது. அங்கிருந்து வந்து இறங்கணும். நான் என்ன பண்ண முடியும்?